கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக அவதரித்ததற்கான காரணங்கள் அல்லது நோக்கங்கள் என்ன என்பதை பற்றி கர்த்தருடைய வேதத்தில் இருந்து நாம் கவனிக்க இருக்கிறோம். நிறைய குறிப்புகள் இருக்கிறது. அதுல ஒரு 7 குறிப்புகளை மட்டும் இந்த தியானத்தில் நாம் கவனிப்போம். ஆண்டவர் இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்தது சரித்திரத்திலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததான ஒரு நிகழ்வு. வரலாற்றை கிமு, கிபி என்று இரண்டாக பிரிக்கத்தக்க அளவிற்கு உலக வரலாற்றில் இயேசுவை தவிர வேறொருவரும் அவ்வாறு பிறக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு சரித்திர புருஷன். உலக வரலாற்றை இரண்டாக பிளந்தவர். உலக வரலாற்றில் இதுவரைக்கும் கிறிஸ்துவை போன்ற ஒரு மகா மனிதன் இந்த உலகத்தில் பிறந்தது வாழ்ந்தது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த வகையிலே ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே பிறந்ததற்கான 7 நோக்கங்களை நாம் கவனிக்க இருக்கிறோம். முதலாவதாக 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் என்று தேவனுடைய மனிதனாகிய பவுல் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததற்கான நோக்கம் பாவிகளை ரட்சிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நாம் ஒரு காலத்திலே பாவிகளாக இருந்தோம். வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள், நல்லவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆதாம் முதற்கொண்டு இந்த பூமியிலே பிறக்கிறதான ஒவ்வொரு மனிதர்களும் பாவிகள் தான். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட பாவ மனித சமுதாயத்தை மீட்கும்படியாய், அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை ரட்சிக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பிரச்சனை, முழு மனித குலத்தினுடைய பிரச்சனை பொருளாதாரம் அல்ல, வியாதி சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் அல்ல, சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயம் அல்ல, மாறாக எல்லா மனிதருக்கும் உரிய ஒரே பிரச்சனை பாவம் தான். நாம் மனிதனம் பார்க்கிறதான சமூக சீரழிவுகள் மற்றும் நாம் பார்க்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன வேணா ஆய்வுல சொல்லலாம், அடிப்படை காரணம் பாவம் தான். அப்ப இந்த அடிப்படை காரணமாகிய காரணியாகிய பாவத்தில் இருந்து மனித குலம் மீட்படைய வேண்டும். இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து மனிதர்கள் மீட்படைந்தால் மட்டும்தான் அவர்கள் நிம்மதியை பெற்றுக் கொள்ளுவார்கள், மெய்யான சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள். அப்ப இந்த மெய் சமாதானமும் நிம்மதியும் ரட்சிப்பின் சந்தோஷமும் எப்பொழுது வரும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கும்படியாய் வந்த அவரை விசுவாசிக்கும் பொழுதுதான் இந்த ரட்சிப்பு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததற்கு காரணம் ஒவ்வொரு பாவியையும் ரட்சிக்கும்படியாக தான். எப்படி ஆண்டவராகிய இயேசு பாவியை ரட்சிக்கிறார்? எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கை பாவ வாழ்க்கை என்றும், என்னை மீட்கிறதற்கு மீட்பராகிய இயேசு தேவை என்றும் யார் விசுவாசிக்கிறார்களோ, இயேசு என் பாவத்திற்காக மரணம் அடைந்து உயிரோடு எழும்பினார் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ, அவர்களை ஆண்டவராகிய இயேசு ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது, லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். மனித சமுதாயத்தை ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு இருந்ததான உறவை இழந்து அங்கிருந்து விரட்டப்பட்டு தெய்வீக தொடர்பே இல்லாமல் சீரழிந்து போன மனித குலத்தை தேடிதான் இயேசு வந்தார். உதாரணமாக, ஒரு பெற்றோர்
அவங்க பிள்ளை காணாம போயிடுச்சு. ஒருவேளை அந்த பிள்ளை மிக நல்லவனாக, அன்பானவனாக, பணிவானவனாக, பட்சமானவனாக இருந்தா ஒருவேளை தேடுவதற்கு முயற்சி செய்வார்கள். ஒருவேளை அவன் கெட்டவனாக இருந்தால், ஒருவேளை அவன் தீயவனாக, அநியாயம் செய்பவனாக, தாய் தகப்பன்மாருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுப்பவனாக இருந்தால், அந்த ஒரு மகன் தொலைந்தா கண்டுகொள்ள மாட்டாங்க. வசனம் சொல்கிறது, இழந்து போனதை தேடவே இயேசு வந்தார். பாவத்தில் எல்லாவற்றையும் இழந்து, அசுத்தத்தில், இருளில், சாபத்தில், தீமையில், பொல்லாப்பில், அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான மனித குலத்தை தேடி இயேசு வந்தார். அன்பானவர்களே, இயேசு நம்ம எப்பொழுது தேடி வந்தார்? நாம் இன்னைக்கு விசுவாசிகளா இருக்கிறோம், கர்த்தருடைய மக்களா இருக்கிறோம், ஆண்டவரை சேவிக்கிறோம் என்றால், நாம நல்லவங்களா இருந்தப்போ இயேசு தேடி வந்தாரா? இல்ல. நாம் பாவிகளா இருந்த பொழுது, நாம் அவருக்கு சத்துருவா இருந்த பொழுது, நாம் அவரை விரோதித்த பொழுது, அவருக்கு பகைஞரா இருந்த பொழுது இயேசு நம்மை தேடி வந்தாரே. அதுபோல உலகத்தில் உள்ளதான ஒவ்வொரு ஆத்துமாவையும் தேடிதான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இழந்து போனது என்று சொல்லும் பொழுது என்ன இழந்து போனது? தெய்வீக தொடர்பை இழந்து போனது, தேவனோடு உள்ளதான அந்த ஐக்கியத்தை இழந்து போனது, சமாதானத்தை இழந்து போனது, அன்பை இழந்து போனது, மன அமைதியை இழந்து போனது, ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து போனது. இப்படிப்பட்ட இழந்து போனதை தேடி வந்து எதையெல்லாம் அவர்கள் இழந்தார்களோ அதை மீண்டுமாய் ரெஸ்டோர் பண்ணும்படியாய், அதை மீண்டுமாய் திருப்பி கொடுக்கும்படியாய் இயேசு மனித குலத்தை தேடி இந்த பூமிக்கு வந்தார். மூன்றாவது, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பரிசுத்த பைபிள்ல பழைய ஏற்பாட்டு பகுதி நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ முழு பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறதான வேத சத்தியங்களை நிறைவேற்றதான் இயேசு வந்தார். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து எடுத்துக்கொள்வீர்களானால் 1:23 பார்க்கும் பொழுது வேதவசனம் சொல்லப்பட்ட வேத வாக்கியம் நிறைவேறிற்று என்றும், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இதெல்லாம் நடந்தது என்றும் மீண்டும் மீண்டும் சுவிசேஷ புத்தகங்கள் வருகிறது. அப்ப ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு வந்தது எதையும் நிராகரிப்பதற்கு அல்ல. பழைய ஏற்பாட்டில் உள்ள பலிகள், பழைய ஏற்பாட்டில் உள்ள நியாயப்பிரமாண சட்டங்கள், பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள், இவைகளுக்கெல்லாம் நிறைவேறுதலாக இயேசு வந்தார். கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டதான ஒவ்வொரு வேத பிரமாணத்தை நிறைவேற்றினார். கடந்த நாட்கள நாம குறுஞ்செய்தியில நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றியதான 7 தீர்க்க தரிசன வசனங்களும் அவைகள் எவ்வாறு நிறைவேறிற்று என்பதையும் நம்ம போட்டிருந்தோம். இப்ப பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட வசனங்கள் அப்படியே நிறைவேறிற்று. இயேசு எங்கே பிறந்தார்? பெத்லகேமிலே பிறந்தார். அதை பற்றி மீக 5:2 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் ஆயிரங்கள் சிறியதா இருந்தாலும் உன்னை ஆளப்போகிற பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட இடத்துக்கு வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறும்படி இது நடந்தது என்று மத்தேயு 2 எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ வேத வசனங்கள் ஒவ்வொன்றையும், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனங்களின் நிறைவேறுதலாக கிறிஸ்து வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வருகையை பற்றி எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். இயேசுவினுடைய பிறப்பை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறிடுச்சு. இயேசு திரும்பி வருவார் என்றும் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. அதையும் இயேசு நிறைவேற்ற போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்தபடியாக 4வது, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் ஆண்டவர் இப்படியே சொல்வதை வாசிக்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இயேசு இந்த பூமிக்கு வந்ததுக்கு அடுத்த நோக்கம் என்ன? ஜீவன் உண்டாயிருக்கணும்,
அந்த ஜீவன் பரிபூரணம் அடையணும். இப்ப நம்ம என்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு ஜீவன் கிடைச்சிருச்சு நமக்கு. இப்ப இந்த ஜீவன் என்னைக்கு பரிபூரணப்படும் அப்படின்னா, நாம் இந்த உலகத்தை விட்டு ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போய் சேரும் பொழுது அந்த ஜீவன் பரிபூரணம் அடைந்து விடும். இப்பொழுது நமக்குள் இருக்க அந்த ரட்சிப்பின் அனுபவம் என்பது இயேசு கொடுத்த ஜீவன். இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற இந்த தெய்வீக சமாதானம், தெய்வீக அமைதி, இவைகள் தானாக வந்தது கிடையாது. நம்முடைய உழைப்பில் வந்தது கிடையாது. மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இந்த ஜீவனை வைத்திருக்கிறார். ஒரு நாள் இந்த மகத்தான ஜீவனை அவர் பரிபூர்ணமடைய செய்ய போகிறார். அவருடைய வருகையில் நம்முடைய ஜீவன் பரிபூர்ணம் அடையும். நமக்கு ஆண்டு கொடுத்த ஜீவன் அரைகுறையானது கிடையாது. அதிலே மனிதனை ஆண்டு படைத்த பொழுது அவனுக்குள்ளே சகல விதமான பரிபூரணத்தையும் வைத்தார். ஆனால் அந்த பரிபூரணத்தை எல்லாம் அவர் இழந்து போனான். பாவம் செய்து அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போய் ஆதாம் என்ன செஞ்சானா, கர்த்தர் கொடுத்த பரிபூரணத்தை இழந்து போனான். அதை மீண்டுமாய் திருப்பி கொடுப்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அடுத்தபடியாக யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அடுத்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததற்கான அடுத்த நோக்கம் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாய் அவர் இந்த உலகத்தில் வந்தார். ஆண்டவராகிய இயேசுக்கு சத்தியம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. நீங்கள் யோவான் 14:6 படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். யோவான் 1:17 படிச்சீங்கன்னா கிருபையும் சத்தியமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் உண்டாயிற்றுன்னு நாம் இதை படிக்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் என்று சொல்கிறார். அவர் சத்தியமாக இருக்கிறார். அவர் மூலமாக சத்தியம் உருவாயிற்று. அவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவேனும் பொய் இல்லை. அவர் பொய்யுரையாத தேவன். அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் சத்தியமா இருக்காரு, சத்தியத்தை பற்றி சாட்சி சொல்றாரு. யோவான் 16 எழுதியிருக்கு, சத்திய ஆவியாகி தேர்தல் கொண்டு அனுப்ப போறேன். அவர் என்ன செய்வார்னா, அவங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். அவர் ஒரு நாளும் பொய் சொல்லாதவர். பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் எவ்வளவேனும் பொய் உரையாதவர். இன்றைக்கு ஒரு பிரச்சனையில ஒருத்தர் சிக்கிக் கொள்ளும் பொழுது அதிலிருந்து தப்பிக்கும்படியாக எந்த பொய்யும் சொல்ல தயங்க மாட்டாங்க. இப்ப பிலாத்துவுக்கு முன்பதாக நீதி விசாரணைக்காக இயேசு கொண்டு வரப்படுகிறார். சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று யூதர்கள் கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற. எந்த சந்தர்ப்பத்திலும் ஆண்டவராகிய இயேசு சத்தியத்திற்கு மாறானதை பேசினதில்லை. அவருடைய வசனம் தான் சத்தியமாக இருக்கிறது. அவரே சத்தியமாக இருக்கிறார். அவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தையிலிருந்து கேட்கிறோம், படிக்கிறோம், கவனிக்கிறோம். அடுத்தது மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அடுத்தது 6வது குறிப்பு, ஆண்டவராகிய இயேசு ஊழியம் செய்யும்படி வந்தார் இந்த உலகத்தில். அவர் தேவனுடைய யெகோவாவின் ஊழியக்காரனாய் இந்த பூமிக்கு வந்தார். பிலிப்பியர் 2 படிக்கும் பொழுது அவர் அடிமையின் ரூபம் எடுத்தாருன்னு நாம் வேதத்தில் படிக்கிறோம். அங்கே என்ன ஊழியம், இயேசு என்ன ஊழியம் செஞ்சாரு? அநேகரை மீட்கும் பொருளாய் தம்முடைய ஜீவனை கொடுத்ததுதான் அவர் செய்த ஊழியம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தது என்பது நற்செய்தியானால் அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் தான் அந்த நற்செய்தியை
அதாவது முழுமைப்படுத்துகிறது. இயேசு பிறந்தார் என்று மட்டும் பிரசங்கிப்பற எந்த பிரயோஜனம் கிடையாது. இயேசு சிலுவையில் மரணம் அடைந்தார், அவர் உயிரோடு எழும்பினார். அதுதான் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பரிபூர்ணப்படுத்துகிறது. அநேகரை மீட்கும் பொருளாக இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்தார். உங்களுக்காக, எனக்காக, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசு தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாகவே இந்த உலகத்தில் பிறந்தார். அதுதான் அவர் செய்த ஊழியம். கடைசியாக 7வது குறிப்பு, யோவான் 12:46, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். அப்ப ஆண்டவரிடத்திலே விசுவாசம் வைக்கிற யாரும் இருளுக்குள்ள இல்லாதபடிக்கு அவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்க இயேசு வந்தார். இயேசு உலகத்தினுடைய ஒளியாக இருக்கிறார். என்று சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளி அடைந்திருப்பார் என்று சொல்லுகிறார். இப்ப யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கை இருள் இருக்காது. அவருடைய மனதில் உள்ள காரிருள் நீங்கி போகும். இயேசுவாகிய வெளிச்சம் நம்முடைய இதயத்திற்குள்ளே வரும் பொழுது நம்முடைய ஜீவியம் ஒளியுள்ள ஜீவியமாய் மாறும். நம்மை ஒளியின் பிள்ளைகளாய் இயேசு மாற்றி இருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எதற்காக வந்தார் என்று நாம் 7 குறிப்புகளை படித்தோம். இந்த வசனங்களை நினைவிலே கொள்ளுங்கள். நம்ம ஆண்டு வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்காரு. ஒரு காலத்திலே பாவ இருளுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அறியாமை இருளுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். சாபமாய் இருளுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். பிசாசின் இருளுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவராகிய இயேசு நம்மை சந்தித்து அவர் மீது நாம் வைத்த விசுவாசத்தினாலே நம்மை வெளிச்சத்திலே வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய வெளிச்சத்தில் நாம் நடக்கிறோம். ஜீவகாலம் முழுவதும் இந்த மகத்தான வெளிச்சத்தை பற்றிக் கொள்வோம். அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் கூட ஒளியின் பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க, அவருக்கு உண்மையாய் ஜீவிக்க கற்றுதவி செய்வாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையால் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக